தொடர்களே, ஊடக அன்பர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கரங்குப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து தேர்தல் களம் காண்கிறது. எங்களுக்குரிய 5 இடங்களை நாங்கள் உரையாடல் மூலம் பெற்றோம். நாங்கள் கேட்ட 5 தொகுதிகளும் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். அந்த இடங்கள் குறித்த விவரங்களை தமிழக முதல்வர் அறிவித்தார். வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக எங்கள் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூடி மாவட்டங்களுக்கு பரிந்துரைத்தது. மாவட்ட குழு கூடி இந்த 5 மாவட்டங்களில் சட்டமன்றம் 5 இடங்களில் போட்டியிடுகிற 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்ட குழுக்களின் குழு கூட்டங்கள் நடைபெற்று ஜனநாயகபூர்வமாக கருத்தறிந்து ஒருவரை நியமிப்பதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் பெயர் முன்மொழியலாம், வேறொரு பெயர் முன்மொழியலாம். இப்படி ஜனநாயகபூர்வமாக கருத்தறியப்பட்டு ஒருமனதாக 5 தோழர்களை பரிந்துரைத்தார்கள். மாவட்ட குழு நிர்வாக குழுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, அதை அங்கீகரிக்கிற அதிகாரம். எனவே நிர்வாக குழுவில் பரிசீலனை செய்து அதை இன்றைய நிர்வாக குழு அந்த 5 தோழர்களை அங்கீகரித்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் 5 பேரும் வெற்றி பெறுவோம். எங்கள் தோழமை கட்சி தோழர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வரலாறு காணாத மகத்தான வெற்றியை பெறும். அதற்கு காரணம் எங்கள் கூட்டணி பலம் மட்டுமல்ல, கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. அந்த பலத்தால் நாங்கள் வென்று விடுவோம் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. தமிழக அரசின் நலத்திட்டம் இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாமல் அமர்யாச்சன் சொல்வது போல் இந்தியாவிற்கே முன்னுதாரணம் தருகிற நலத்திட்டங்களை தமிழக அரசு, தமிழக முதல்வர் நிறைவேற்றி இருக்கிறார். அது எங்களுக்கு கூடுதலாக வலு சேர்க்கும். இது மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு என்று நாங்கள் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரத்தின் உச்சம், நல்லிணக்கத்தின் உச்சம், பண்பாட்டின் உச்சம். அவர்கள் பிரிவினை கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள், மதவரி கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள், பதற்ற அரசியலை ஏற்க மாட்டார்கள். தமிழ் மண் அத்தகைய மண். எனவே பதற்ற அரசியலை சுமந்து வருகிற பிஜேபி, அதனுடன் அணி சேர்ந்திருக்கிற அதிமுக கூட்டணியை, தமிழகத்தின் நல்லிணக்கத்தை, இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையை, இந்திய விழுமியங்களை காக்க போரிடுகிற எங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. எனவே வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற்று இந்தியாவிற்கு ஒரு திசையை தமிழகம் காட்டும். அது கூட்டிசைவு, அது சமூக நீதி, அது அதிகார பரவல். நாடு இதுவரை நமக்கு அளித்த ஜனநாயக விழுமியங்களை காக்கிற பெரும் திரட்சி அது. எனவே நாங்கள் வெல்வோம். தமிழ் மக்களின் மீது கொண்ட நம்பிக்கையால் அதை சொல்லுகிறோம். கற்றவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அறிவில் சிறந்தவர் என பலர் தமிழக அரசியலை கண்ணுறுகிறார்கள். அவர்கள் நீதியின் பக்கம் நிற்பார்கள், இடதுசாரிகளின் குரலுக்கு செவிமறுப்பார்கள், தமிழக முதல்வரின் வேண்டுகோளுக்கு செவிமடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் வெல்வோம். அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தோழர்களை வேறு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் கா மாரிமுத்து அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருமனதாக தேர்வு செய்திருக்கிறது. அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தளி தொகுதி வேட்பாளராக தோழர் டி ராமச்சந்திரன் அவர்களை கட்சி ஒருமனதாக தேர்வு செய்திருக்கிறது. அதேபோன்று பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் PL சுந்தரம் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது.
அதேபோன்று திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தொடர் ரவி அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீவல்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தொடர் பி மகாலிங்கம் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. தொடர்களை இவர்கள் 5 பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, அது உங்களுக்கு தரப்படும். 5 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்புகளில் பணிபுரிந்தவர்கள், உழைக்கும் மக்களின் உரிமை போராட்டங்களில் களமாடியவர்கள், உள்ளூரில் ஏழைகள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடைபெற்ற போராட்டங்களில் தலைமையேற்று பாடுபடுகிறவர்கள், சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்கள் உழைக்கும் மக்களின் கோரிக்கைகளை வழங்கியிருக்கிறார்கள். புதிதாக வெற்றி பெற்று செல்ல இருக்கிறவர்களும் சமரசம் இல்லாமல் உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக அவர்களின் உரிமை குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டே இருப்பார்கள். தமிழ்குரு நல்லுலகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த 5 வேட்பாளர்களை மட்டுமல்ல, திமுக தலைமையிலான தோழமை கட்சியின் வேட்பாளர்களை மகத்தான வாக்குகளை அளித்து ஒரு பிரம்மாண்டமான வாகைச்சூடி தர வேண்டும். இது தமிழக நலனுக்கானது மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்கால நலனுக்கானது. எனவே தமிழ்குரும் நல்லுலகம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு பேராதரவு அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் தமிழ்குரும் நல்லுலகை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இப்போ புதிதாக ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு தோழருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மாரிமுத்து ஒரு முறை தான், 2 முறை தமிழக மக்களால் தமிழ்குரு நல்லுலகால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாரிமுத்து. அதே போன்று தோழர் ராமச்சந்திரன், அங்கு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல மொழி பேசுகிற மக்கள் நிறைந்த பகுதி அது. இந்தியாவின் ஒற்றுமையை நீங்கள் அங்கே காணலாம். 6-7 மொழி பேசுகிற மக்களும் அங்கீகரிக்கிற ஒரு தோழராக அவர் இருக்கிறார். எனவேதான் பல 100 தொழிற்சங்கங்களுக்கு தலைவராக அவர் தேர்வு செய்திருக்கிறார்கள். எப்பவுமே மக்களோடு இருந்து களமாடுகிற காரணத்தினால் அவரை கட்சி தெரிவு செய்திருக்கிறது. 2 தோழர் ரவி கட்சியினுடைய மாநில துணை செயலாளர், அவரும் புதுமுகம்தான். நீண்ட நெடுங்காலம் திருப்பூரில் பின்னலாடையில் உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பியவர், போராடியவர், பாடுபட்டவர். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறோம். அதே போன்று தோழர் PL சுந்தரம் ஒரு முறை தான். அந்த பழங்குடிகள், அலைகுடிகள், வாழ்வில் ஒதுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுடன் இரண்டர தன்னை பின்னி பிழைந்து அவர்களுக்காக களமாடுகிற தோழர். எனவே மிக பொருத்தமாக மாவட்ட கட்சி இவர்களை பரிந்துரை செய்திருக்கிறது. ஏகமனதாக மாநில நிர்வாக குழு கூடி மிக மூத்த தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஜி பழனிசாமி, சுப்பராயன், முத்தரசன், ராமசாமி, பெரியசாமி, பலர், பெண் தோழர்கள் வகிதா, பத்மாவதி என்று பல மூத்த தோழர்கள், பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற அனுபவங்களை பெற்றவர்கள், பலர் நிறைந்த சபையில் சீர்தூக்கி ஒருமனதாக கட்சி இவர்களை தெரிவு செய்திருக்கிறது. எங்களுக்கு இந்த வேட்பாளர்களுக்கு கதிரேவால் சின்னத்திலே வாக்களித்து வாகைச்சூடி தர வேண்டும் என்று மாநில குழுவின் சார்பில் கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களுக்கு 100 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தில் இதுவரை எப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் அது ஈடுபட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரே சின்னமாக இருக்கிறது. அந்த சின்னத்தை மீண்டும் இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைவு என்பதால் இதை முடக்கிவிடக் கூடாது. இமய முதல் குமரி வரை கட்சிக்கு கிளை இருக்கிறது, இலை கமிட்டிகள் இருக்கிறது, மாவட்ட குழுக்கள் இருக்கிறது. எனவே இது தேசிய கட்சி தான் என்பதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அந்த சின்னத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். சொல்லுங்க. தொடர் நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பில் கதிரேவால் சின்னத்தில் போட்டியிடுகிறோம். அதே போன்று திமுக உதயசூரன் சின்னத்தில் பல்வேறு துணை சேர்ந்திருக்கிற அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள், புதிய கட்சிகள் உதயசூரன் சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது. எனவே அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில்
அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில், பானை சின்னத்தில், கை சின்னத்தில், சுத்தியல் அரிவாள் நட்சத்திரம் சின்னத்தில், ஏனி சின்னத்தில், இன்னும் தோழமை கட்சிகளின் சின்னத்தில் நாளை மறுநாள் அறிக்கை வெளியிடுறோம். அதில் நம்ம கட்சியினுடைய வியூகம் அவரவர் சின்னத்தில் வாக்களித்து வாகைச்சூடி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை மறுதினம் அதிகாரப்பூர்வமாக கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. அலைகுடி மக்கள், பழங்குடி மக்கள், இடைப்பாலினம், ஒடுக்கப்பட்டோர், உடைப்பாளி மக்கள் இவர்களின் நலன் தாங்கி வருகிற அந்த அறிக்கையின் மீது கட்சி தொடர்ந்து சமர்புரியும், போராடும், குரல் எழுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது நாளை மறுதினம் அறிவிக்கப்படும். ஐந்து தொகுதியிலும் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும். நான் முன்னர் கூறியது போன்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 200 என்கிற அந்த இலக்கையும் தாண்டும். புதிய கட்சிகள் வந்திருப்பது மட்டுமல்ல, கூட்டணி பலம் மட்டுமல்ல, மீண்டும் சொல்கிறோம், தமிழ் மக்களின் கலாச்சார ஒற்றுமை, பண்பாட்டு ஒற்றுமை, நல்லிணக்க ஒற்றுமை, அந்த சிந்தனை எங்களுக்கு கூடுதலாக வலு சேர்க்கும். எனவே நாங்கள் வெல்வோம். இல்லை, நாங்கள் எங்கேயும் உடைபடவில்லை, எங்கேயும் நாங்கள் கிழியவில்லை. எங்களின் அரசியல் ஆழம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் முன்மொழிந்திருக்கிற ஒவ்வொரு குரலும் கருத்தும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்கு, சட்டத்தின் ஆட்சி முறையை காப்பதற்கு, அதிகாரத்தை குவித்துக் கொண்டு மாநிலங்களின் உரிமையை சிதைக்கிறார் அல்லவா நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர், RSS கருத்தியல், இதற்கு எதிரான சமர், தமிழ்குறும் நல்லுலகின் உரிமைகளுக்கான சமர் இந்த சமர். எனவே இதை அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்கள் கூட்டணியின் வெற்றியை இலகுவாக்கும். பிரதமர் அதிகமாக வர வேண்டும், அவர் வாய்த்திறந்து பேச வேண்டும். அவர் பேச பேச ஆயிரக்கணக்கான வாக்குகள் எங்கள் பக்கம் வரும். அவர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கட்சியின் செயற்குழு நாளை கூடுகிறது. தலைவர்கள், பல முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள். கட்சியினுடைய துடிப்பான மாணவர், இளைஞர், ஆண், பெண்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் அந்த வீதி கூட்டங்களில், பெரும்பாலும் வீதி கூட்டங்களில், தெருமுனை கூட்டங்களில், அதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பழக்கம், மரபு, அதை முன்னெடுக்கிறோம். நாங்கள் வீதிகளில் கொடியை கட்டி, தோழமை கட்சிகளின் கொடியை கட்டி, தோழமை கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று மக்கள் சந்திக்கிற இடங்களில் சிறு சிறு கூட்டங்களை நாங்கள், ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாங்கள் நடத்திருக்கிறோம். நிச்சயமா அதுல ஒரு உண்மை சொல்லியிருக்கிறார். இது மக்கள் நல கூட்டணி. அந்த உண்மையை ஒப்புக்கொண்டதற்காக நன்றி. மக்கள் நல கூட்டணி எங்களை அமைந்திருக்கிறது அல்லவா, மக்களுக்கு அப்பால் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இவ்வாறு சொன்னதற்கு. அல்ல, பல கட்சி இயங்கு முறை கொண்ட ஒரு நாட்டில் புதிதாக பல கட்சிகள் வருகிற பொழுது எல்லோரையும் இணைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சூழல் அறிந்து முதல்வரே ஒத்துழைங்கள் என்று கேட்டுக்கொண்ட பிறகு இடமல்ல பிரச்சனை, அரசியல் தான் மிக குறியாக இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியாவிலேயே பிஜேபி பேராபத்து, அதை வீழ்த்த வேண்டும். அதற்கு ஜனநாயக இடது மேடை ஒன்று, விரிவடைந்த மேடை ஒன்று அமைக்க வேண்டும் என்று கட்சி காங்கிரஸில் முதல் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். அந்த அரசியலில் மிக உறுதியாக இருக்கிறோம். எண்ணிக்கை அல்ல, எங்களை எண்ணிக்கையில் தேடக்கூடாது. உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களின் உரிமை போரில் எங்களை தேட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏழைகள் நிறைந்த நாட்டில் இலவசம் என்பது தவறல்ல. இலவசம் என்று பெயர் வேண்டுமானாலும் தவறாக இருக்கலாமே தவிர அது அவர்களின் உரிமை. அவர்கள் தான் உழைக்கிறார்கள், கூட்டு உழைப்பால் செல்வங்களை தருகிறார்கள். அவர்களுக்கு அரசு திருப்பி தருகிறது. எனவே இந்த சேமநலம் என்கிற சொல்
மக்கள் நலன்கிற சொல் 1917 லெனின் காலத்தில் ரஷ்யாவில் பிறந்தது. கர்ப்பிணிகள், மூதாட்டிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மாற்றுப்பாலினம் இவர்களுக்கு சட்டபூர்வ உரிமை உண்டு என்ற முதல் சட்டம் 1917 லெனின் தலைமையில் அக்டோபர் புரட்சியில் பிறந்தது. அதுதான் மெல்ல மெல்ல இந்தியாவை எட்டியிருக்கிறது, தமிழகத்தை எட்டியிருக்கிறது. ஏழைகள் இந்த மண்ணில் நீடிக்கிற வரை, சமதர்மம் வருகிற வரை ஏழ்மை நீடிக்கும். அந்த காலம் வரை ஏழைகளுக்கான உரிமை இது. இலவசமோ சலுகையோ அல்ல. இட்ஸ் எ ரைட்ஸ், நாட் எ பிரிவிலேஜ். இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்குரு நல்லுலகம், இளைய தலைமுறை அறிவில் சிறந்தவர்களாக வளர்ந்து வருகிறார்கள். எல்லோற்றையும் சீர்தூக்கி பார்ப்பார்கள். தமிழ் மண் ஒரு கலாச்சார மண், அறிவுபூர்வமான மண். வருகிறவர்கள் யார் என்று தெரியும். உள்துறை அமைச்சர் அப்பட்டமாக அழைத்து மிரட்டினார். மிரட்டியவர்களால், மிரண்டு போனவர்களால் அமைந்திருக்கிற கூட்டணி அந்த கூட்டணி. எனவே எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, இதான் வெல்லும். ஓகே.